ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகிறார். நீங்கள் யார் கூட நீங்கள் பெண் கொடுக்க எடுக்கக்கூடாது, அது அந்த எந்த சம்பந்தமும் கலக்கக்கூடாது. மாத்திரமல்ல அந்த அந்நிய பலிபீடங்கள் கிட்ட போகக்கூடாது, அதை தகர்க்க வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்நிய ஜாதிகள் இருந்தால் துரத்தணும். ஆனால் அவங்க செஞ்சது என்ன? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. நியாயாதிபதி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபியோசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அந்த ஜனங்களோடு கலந்து தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீ போச்சவகனே, நீ ஜாக்கிரதையாயிரு. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளைகளிலே நாம் எந்த அளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்நிய விக்கிரகங்கள் ஒன்றும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கும் காஷ்மீர் பகுதியில், மற்ற அந்த குல்வாமா பகுதியில் நடக்கப்பட்ட எல்லா தாக்குதலுக்கும் ஒரு பின்னணி என்னன்னு சொன்னால், எதிரிகள் ஊடுருவிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே இருந்ததான போர்ச்சவர்கள் ஜாக்கிரதையற்றவர்களாக இருந்தார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. நாமும் ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தால் அந்நியர்கள் ஊடுருவிடுவார்கள். அந்நிய ஆவி உள்ளே புகுந்து விடும். உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கும், உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும், சபைக்கு போகிற நடைமுறையை கெடுக்கும், ஜெபிக்கிற ஜெபாவியை கெடுக்கும், ஊழியம் செய்கிற எண்ணத்தை கெடுக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதான அந்த அந்த இரக்கமுள்ள குணத்தை கெடுத்து விடும். ஆகவே அந்நிய ஆவிகள் உங்களுக்குள்ளே போகாமல் நீங்கள் நல்ல போர்ச்சவர்களாய் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். 3வது, ஒரு பேர்ச்சேவகன் எப்படி இருக்க வேண்டும்? இஸ் அன் டிவோட்டட், டெடிகேட்டட் பர்சன். அவன் அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். 3வது, ஒரு அர்ப்பணிப்புள்ளவன் தான் போர்ச்சேவகனாய் இருக்க முடியும். எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது இல்லையா? வீட்டு கவலை, பொண்டாட்டி கவலை, புள்ள கவலை. நீங்கள் மிலிட்ரியில் போனவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்யாணம் ஆகிடும், ஒரு வாரம் 2 வாரம் இருப்பாங்க, திடீர்னு அங்கேருந்து கால் லெட்டர் வரும், உடனே புறப்பட்டு வா. எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் அப்படியே போயிடுவான். யுத்த காலத்திற்கு அப்படியே நேராக போயிடுவான். புதிதாய் திருமணமான எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கணவனை இழந்ததை பார்த்து இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுடைய நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அந்த மரணம் சாதாரண மரணம் அல்ல, அதற்கு ஒரு பேர் உண்டு, வீர மரணம். தேவ பிள்ளையே, அதற்கு பல விருதுகள் கொடுக்கப்படலாம். ஆனால் அழைத்த தேவன் உன்னை போர் வீரனாய் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு மரணம் நிச்சயம் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு. அந்த மரணத்தின் முடிவில் உனக்கும் எனக்கும் கொடுக்க போகிறதான மிகப்பெரிய பரிசு என்ன? அதற்கு நீங்கள் செய்கிறதான மிக முக்கியமான காரியம் நம்முடைய அர்ப்பணிப்பு அவசியமாய் இருக்கிறது. ஊழியம் என்பது ஏதோ கடந்து போகிற காரியம் அல்ல. சபை என்பது ஏதோ வந்து போகிறதான பிக்னிக் ஸ்பாட் அல்ல. இது நம்மை உருவாக்குகிற இடம், நம்மை அர்ப்பணிக்க நம்ம ஒப்பு கொடுக்கிற இடம். நீ தேவனுக்கு எவ்வளவு அர்ப்பணிக்கிறாயோ அவ்வளவுதான் அவர் உங்களுடைய கரத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இந்த இன்வால்மெண்ட் சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு அதற்குள்ள நம்ம இன்வால்வ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரகசியங்களும் அதற்கு மேலான அதிகாரங்களும் பதவிகளும் கொடுக்கப்படும். அர்ப்பணிப்பு, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வேதத்தில் 2 மனிதர்கள் அர்ப்பணிப்புக்காகவே பிறந்தார்கள். ஒன்று சாமுவேல், இன்னொன்று சிம்சோன். இந்த 2 குழந்தைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக, அவர்களை நாங்கள் உமக்கென்று கொடுத்து விடுகிறோம். பெற்றோருடைய ஜெபம். அண்ணால் அழுது ஜெபித்தார். ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து தேவனுக்கு முன்பாக, ஊழியக்காரனுக்கு முன்பாக பணிவிடை செய்கிற ஒரு மிக முக்கியமான பணியில் இருந்தான். சிறு வயதிலே ஜெபத்தில் இருந்தபடினால் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். ராஜாக்களை உருவாக்கினான். தீர்க்கதரிசிகளுக்கு அபிஷேகம் பண்ணினார். அவர் தீர்க்கதரிசியாய் நியாயாதிபதியாய் வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த போர் வீரன் என்கிறதான அந்த நிகழ்விலே அவர் சரியாய் வாழ்ந்தார். ஆனால் இன்னொரு மனுஷன், அவன் பேர் சிம்சோன். அழைக்கப்பட்ட அழைப்பு நசரேயன், உன்னதமான ஒரு அழைப்பு. அவன் மரண பரியந்தவன் தலையிலே சவரன் கத்தி படக்கூடாது, திராட்சரசம் குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இப்படிப்பட்டதான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வளர்க்கப்பட்டவன்.
தாய் தகப்பனுடைய பேச்சை கேளாமல் ஓடினபடியால் தெளிலால் மடியிலே விழுந்தான், தலை சிரைக்கப்பட்டான், அவன் கண்கள் பிடிக்கப்பட்டது, கைகள் விலங்கிடப்பட்டது, அவன் அழுது புலம்பின ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான், நியாயாதிபதியாயிருந்தான். கவனிக்கவும், உங்கள் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? சாமுவேலை போல இருக்கிறதா அல்லது சிம்சோனை போல இருக்கிறதா? உலக ஆசைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற சிம்சோன் அவமதிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். தேவனுடைய பணியை உத்தமாய் செய்த சாமுவேலோ, வேதம் சொல்லுகிறது, அவனை நினைத்து துக்கித்து அந்த ஜனங்கள் 40 நாள் அந்த தேசத்திலே அழுது புலம்பினார்கள். ராமாவிலே சத்தம் கேட்டது என்று சொல்லப்படுகிறது, அழுகிற சத்தம். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்க, நீ எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய அழைப்பை நீ எப்படி வைத்திருக்கிறாய்? உன் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? அழிந்து போடும் உலக பொருளின் பின்னால ஓடிக்கொண்டு ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோமா அல்லது ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பணம், பொருள், வீடு, சொத்து இவைகள் மேலே இருந்தால் அவை ஒன்றும் உன்னை பரலோகத்துக்கு நேராக பாஸ்போர்ட் விசா கொடுத்து அனுப்பாது. அவையெல்லாம் இந்த காலத்தில் இருக்கக்கூடியது. நீ இன்னைக்கு சம்பாதிப்ப, நாளைக்கு அதில் ஒருத்தன் சீட்டை போட்டு உட்கார்ந்துருப்பான் பாருங்க. எதுவும் நிரந்தரம் அல்ல. ஏதாவது நிரந்தரம் இருக்கா? நம்ம தலையில் இருக்க முடிய நமக்கு நிரந்தரம் இல்லை, அது எப்போ கொட்டுன்னு தெரியல. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்று சொன்னால், அருமையான ஒரு சச்சின் வாசிக்கும்போது சொன்னார், இந்தியாவிலே அதிகபட்சமாக கேன்சர் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா. ஏன்னா பயமும் அதிகமாக இருக்குது. தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் சொல்லுங்க, நான் கர்த்தராலே பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் நாட்டப்பட்டவன், என் ஓட்டம் முடியும் வரை அவர் சித்தத்தை செய்கிற சாமுவேலை போல இருப்பேன். ஹல்லேலூயா. என் சித்தத்தை செஞ்சால் பாதியிலே ஆயுசு நாட்கள், அவன் பூரண வயதுள்ளவனாய் சாமுவேல் மரித்தான், இவன் பாதி ஆயுசில் போயிட்டான். நல்லா கவனிங்க, அழைத்த அழைப்பின் பின்னால் ஓடுகிறவன் ஆண்டவருக்கு முன்பாய் முதிர் வயதானாலும் கனி தந்து அவன் எப்படி இருப்பானா? பூரண வயது உள்ளவனாய் மரப். மோசே குறித்து சொல்லுகிறது, அவனுடைய மரண காலம் மட்டும் அவன் கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றி போகவில்லை. யோபு இதற்கு பின்பு நீண்ட நாள் 120 வருஷம் உயிர் வாழ்ந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அப்ப அழைப்புக்கு நேராக இருக்கிறவன் ஆயுசு நாள் பெருகும், அவன் ஆண்டவருக்குள்ள இருப்பான், அவன் கனி தருவான், அவன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த அழைப்பை விட்டு போகிறவனோ என்ன நடப்பான் தெரியுமா? கண்கள் பிடிக்கப்பட்டவனாய், அவன் அவமதிக்கப்பட்டவனாய் அற்பாயுசில் மரிக்கிற சிம்சோனை போல இருப்பேன். இன்றைக்கு நாம் என்ன ஒரு தீர்மானம் எடுப்போம்? நான் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவன், அவருடைய சேனையின் ஒரு பகுதியாய் அங்கமாய் இருக்கிறேன். நான் நல்ல போர்ச்சவகன் என்று ஆண்டவர் என்னை முன்குறித்து உருவாக்கி இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ எப்படி இருக்கிறேன்? ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அவன் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல போர்ச்சவன் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை இருப்பான். ஆமென். 4வது ஒரு காரியம், இஸ் அன் பிரேவ் மேன். என்ன சொல்லுகிறது? அவன் தைரியம் உள்ள ஒரு மனிதன், அவனுக்குள்ள பயம் இருக்காது. ஒரு போர்ச்சவகன் எதை குறித்தும் பயப்பட மாட்டான், அவன் பின்வாங்க மாட்டான். அல்லேலூயா. நீயும் கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சவனாய் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும், பின்னிட்டு ஓடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், போர்ச்சவகன் முன்பாக வைத்த காலை எப்பொழுதும் பின்னால் வைக்கவே மாட்டான். பின்னிட்டு ஓடினால் அவன் தோற்று போனவன், விழுந்து போனவன், புறமுதுகு காட்டினவன். தமிழ் அழகார சொல்லும், அவன் புறமுதுகிட்டு ஓடினவன். பழைய சங்க காலங்களில் ஒரு கதை ஒன்று வரும், நான் சிறு வயதில் படித்தது, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். போரில தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டான். அந்த தாய் ஓடுகிறாள் போர்க்களத்திற்கு. ஓடிப்போய் ஒவ்வொரு பிணங்களாய் திருப்பி திருப்பி பார்க்கிறாள். அப்பொழுது அவனுடைய மகனுடைய பிணம் இருந்தது. ஓடிப்போய் அந்த பிணத்தை திருப்பி பார்க்கிறான். அம்பெய்து எதிரிகள் கொலை செய்து விட்டார்கள்.
இப்போ அந்த அம்பு எங்கே எய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கறதுக்கு ஓடுறா. அது மார்பில இருக்கிறதா அல்லது முதுகில இருக்கிறதா? மார்பில இருந்தால் நான் பெற்ற இந்த கர்ப்பப்பை ஆசீர்வதிக்கப்பட்டது. அது முதுகில இருந்தால் அவளுக்கு பால் கொடுத்த என் மார்பை அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இது கேட்பதற்கு கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாய் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் மகனை நான் கோழையாய் வளர்க்கவில்லை, அவன் வீரனாய் மடிந்திருக்கிறான். உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு இப்பொழுது அதே கேள்வியை தான் கேட்கிறார். என் பிள்ளைகள் நான் அழைத்த அழிப்பில் முன்பாக ஓடுகிறார்களா பின்னிட்டு ஓடுறாங்களா? ஹல்லேலூயா. நீ தைரியம் உள்ளவர்களா அல்லது கோழைகளா? இப்போ வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பைபிள் இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு செய்தி, இயேசுவை பிரசங்கித்த ஊழியக்காரர்களை 2 பேரை பிடிச்சி அவங்க வாயை தச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? தச்சிருக்கிறாங்க பிரதர். ஊசி போட்டு நூலை போட்டு தச்சிருக்கிறாங்க வாயை திறக்காத மாதிரி. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு கலக்கம். நான் இயேசுவை பிரசங்கிக்க என் வாயை தைக்க கொடுக்கணுமா பிரசங்கிக்கணுமா? ட்ராக்ஸ் கொடுத்தாங்க, அடித்தாங்க, மாட்டு சாணி எடுத்து வாயில் ஊட்டுறாங்க. ஐயா, இது இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சி அல்ல. 2000 வருஷங்கள் இயேசுவுக்கு நடந்தது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவத்தை நசுக்கவும் கிறிஸ்தவத்தை தூக்கி எறியவும் எத்தனையோ தடைகள் வந்துச்சு, சட்டங்கள் வந்துச்சு, மனுஷர்கள் எழும்பினாங்க, ஜாதிகள் எழும்பினது, கட்சிகள் எழும்பினது, கோஷங்கள் எழும்பினது, எல்லாம் தோற்று போனது. கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீ இல்லைனால இன்னொரு போர்ச்சவகனை இன்னொரு 1000 பேரை உருவாக்க என் தேவனால் முடியும். உனக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தில் நீ எப்படி ஓடுகிறாய்? ஹல்லேலூயா. அவன் திட்டுறான், இவன் அடிக்கிறான், அவன் இன்றைக்கு இருந்து செத்து போகிற மனுஷன் தானே. ஆனால் ஆண்டவர் உன்னை என்னையும் அதற்காக பிரித்தெடுக்கவில்லை. அவருடைய வல்லமையில ஊழியத்திற்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:20 சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிரு. இயேசுவின் இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர்களோடு இருக்கிறவர்கள் இந்த உலகத்துக்குரியதன் அதிகாரம் படைத்தவர்கள். 2 நாளாகமும் 32:7 சொல்லுகிறது, நம்மோடு இருக்கிறவர்களோ அதிகம் என்று சொல்லப்படுகிறது. யோசிச்சு பார், வான மண்டலங்களின் பரம சேனைகளும் உங்களுக்கு துணையாய் நிற்கிறது. 32:7 இருங்கள், கீழே ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. தனியா இருந்தா தானே ஏன் பயப்படணும்? நீ தனியா இருந்தா தானே பயப்படணும். உன்னோடு தேவனுடைய சேனை இருக்கு, நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 19:13 சொல்லுகிறது, தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். சங்கீதம் 9:27 சொல்லுகிறது, தைரியமாய் பிரசங்கித்து தர்கிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9:29 சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:29. அப்போஸ்தலர் 9:29. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து அவன் தர்கித்தான், அவர்களோ. ஆமா, இதுதான் நடக்கும். ஆனா கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு யுத்த வீரன் எப்படி இருப்பான் பிரதர்? எந்த சூழ்நிலையும் தைரியமா இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, இவன் பிறவிலேயே அப்படியோ இவ்வளவு தைரியமா பேசுறான். நாம் எப்படி இருக்கிறோம்? சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறோமா? ஜனங்களை பார்த்து பேசுறோமா? எவ்வளவு பேர் கூடுறாங்களோ அதை பார்த்து பேசுறோமா? நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த கடைசி காலங்களிலே நாம் ஜாக்கிரதையாய் தைரியம் உள்ளவர்களாக இருக்கோம். கர்த்தருடைய திருவசனத்தை தைரியமாய் உபதேசிக்கிற பேசுகிறவர்களாய் அதன் அர்த்தங்களை புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். சரியா? தைரியத்தோடு பேசணும். நிறைய வசனங்களை தெரிஞ்சு வச்சு நம்ம ஊழியம் செய்யணும். நீங்கள் களத்துக்கு இறங்கும் பொழுது கலைகளை கற்றுக்கொண்டு இறங்குறோம். நாம் ஊழிய களத்தில் இறங்கும் பொழுது வேதத்தின் ஆழங்களை அறிஞ்சு இறங்கணும். மேலோட்டமாய் பேசி நம்ம சிக்கலில் பிரச்சனையில் சிக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தைரியம் இருக்கட்டும், அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது. சரியா? சட்டம் படித்தவங்க, நிறைய சட்டம் படித்தவங்க
எந்த வழக்கை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சட்டத்தில் எங்கே போனால் எந்த வழியில் போகலாம், எந்த வழியில் வரலான்னு சொல்லி. அதனால் நான் முதல்ல நம்முடைய சட்ட புத்தகத்தை படிப்போம், ஆத்ம ஆதாயத்தை பண்ணுவோம், ஆண்டவருக்கு என்று ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இஸ் அன் கேரிங் பர்சன், கன்சர்ன்ட் பர்சன். அப்படி என்று சொன்னால் இந்த போர் வீரன் எப்படி இருக்க வேண்டும்? தைரியம் இருக்க வேண்டும், அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஈரத்தன்மை இருக்கணும். அவன் கரிசனை உள்ளவனாய் இருக்க வேண்டும். த கைண்ட்லி பர்சன், அவன் கரிசனை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு சில காணொளிகளை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். அது நேரம் இல்லாதபடி சேகரிக்க முடியல. ஒரு ஸ்டெப்ஸில், ஒரு மாலில் ஸ்டெப்ஸில் இறங்கி வராங்க. இறங்கி வரும் பொழுது ஏறுகிறாங்க. ஏறும் பொழுது ஒரு பிரசவ, அதாவது கன்சீவாக இருக்கிற கர்ப்பத்தோடு இருக்கிற ஒரு ஸ்திரீ 2 பெட்டிகளை தூக்கிட்டு நடக்க முடியாமல் இருக்காங்க. நிறைய பேர் கடந்து போகிறாங்க. எல்லாரும் அவங்கள தாண்டி போகிறாங்க. இந்தம்மா ஒவ்வொரு படிக்கட்டாக அந்த பெட்டிகளை தூக்கி வச்சு போகிறாங்க. உடனே 2 மிலிட்ரி மேன் வராங்க. ரொம்ப டிப்டாப்பாக என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 சூட் கேஸை தூக்கின்னு போய் மேலே வச்சாங்க. 2 கையை கோத்து அந்த அம்மாவை கீழே வச்சு அப்படியே தூக்கின்னு போய் மேலே வச்சாங்க. சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துக்கிறாங்க. இந்த கைண்ட்னஸ் துப்பாக்கி பிடிக்கிற கைகளில், எதிரிகளை குத்தி கொலை செய்கிற கைகளில், குண்டுகளை எரிகிற கைகளில் எப்படி இந்த கரிசனை வந்தது? ஹல்லேலூயா. இன்னொரு வீடியோ நேற்று ரைட்டு பார்த்தேங்க. ஒரு போலீஸ்காரர் வரார். பிளாட்ஃபார்மில் நிறைய ஜனங்க தங்கிக்கின்னு இருக்காங்க. ஒரு 3 குச்சியை போட்டு அதில் ஒரு தொட்டில் கட்டி ஒரு குழந்தைய தூங்க வச்சுருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கி தரையில் போட்டுட்டு அந்த தொட்டியில் அடித்து உடைக்கிறார். நான் ஏன்டா இவ்வளோ கொடூரமான மனிதனாக இருப்பானா? ஓடி போய் தன்னுடைய காரில் இந்த ஒரு அழகான ஒரு காஸ்ட்லியான ஒரு தொட்டியில் தூக்கின்னு அதை வச்சு அந்த குழந்தைய அப்படியே கொஞ்சி முத்தம் மழை பொஞ்சு அதில் வைக்கிறார் பாருங்க. நல்ல திடகாத்திரமான உடலோடு இருக்கிற அந்த மனிதனை பார்த்து அந்த ஜனங்கள்லாம் கைத்தட்டுறாங்க. நமக்கே சிலிர்க்கிறது. ஒரு கடினமான இருதயம் உள்ள ஒரு மனிதனுடைய இருதயத்தை கொண்டு எப்படி வரும் இல்லையா? கல்லுகளுக்கு நடுவில் இருந்து தான் ஈரம் கசியும். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர். தேரை எப்படி அதுக்குள்ளே போகணும்னா அதுக்குள்ளே ஈரம் இருக்குது, போகுது, கல்லுகளுக்குள்ளே இருக்குது. ஆனால் மனுஷ கல்லுகள் தான் நிறைய இருதயங்கள், சதையான இருதயங்கள் கல்லாய் போய் இருக்கிறது. அதன் மத்தியில் ஆண்டவர் உன்னை போர் சேவகனாக அனுப்புகிறார். நீயும் கல்லான இருதயத்தோடு போகக்கூடாது பிரதர். உங்களுக்குள்ள கரிசனை இருக்கணும். நீங்கள் சட்டத்தை பேசுகிறவங்களா மாற்ற இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய திட்டத்தை பற்றி பேசுகிறவங்களா மாற்ற இருக்கக்கூடாது. நீங்கள் பரிசுத்தத்தை மாத்திரம் பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது. அவர்கள் பசியை பார்க்கிறவங்களா இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையை மட்டும் பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது. அவங்களுடைய உதாரணமான அந்த குணத்தை நீங்கள் அவங்களுக்கு காட்டணும். நிறைய நீங்கள் சபையில் அல்லது நீங்கள் ஊழியத்தில் போகும் பொழுது அவங்களுக்கு சத்தியத்தை நிறைய சொல்கிறத காட்டிலும் ஒரு கப்பு சோறு கொடுத்தீங்களா அது மிகப்பெரிய சத்தியம். அது நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குமா தெரியல. ஆனால் ஒன்று இதுதான் நிச்சயம், நிதர்சனம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்யாத அநேக ஊழியத்தை உங்கள் கரிசனைகள் அவர்களை மீட்டு கொண்டு வரும். அவங்களிடத்துல பேசும். ஹல்லேலூயா. பிறந்தநாளுக்கு போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. 20 ரூபா 10 ரூபா கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. அது ஒரு கரிசனை. உங்களை சண்டை போட்டாங்களா அவங்க வீட்டுக்கு போங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஆபத்தில் இருந்தாங்களா, பத்தியா பரிசுத்தவான் ஆகிய என்னிடத்தில் சண்டை போட்டார்கள், இடறி விழுந்தார்கள், இடுப்பு உடைந்தது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறதில்ல பிரதர். ஓடி போய் உதவணும். அதுதான் கரிசன். அதுதான் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17-20 சொல்லுகிறது. வாசிக்க வேண்டாம். அதில் சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன். போடுங்க தம்பி அதை. 4ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதை போடுங்க, டிஸ்பிளே மட்டும் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரம், டைம் ஆகுதுங்க. என்னம்மா போர் சேவகரே? சரி வாசுங்க. இந்த புத்தகத்தை எடுத்து அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த பொழுது என் மேலே இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லணும், நறுங்குண்டவங்களை கட்டணும், விடுதலை ஆக்கணும், பார்வையும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தில் அதை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் சொல்லி அதை படித்து முடித்து அவர் பேரை அங்கே வச்சுட்டு அவர் போய் உட்கார்ந்துட்டார். காதுள்ளவன் இந்த வசனத்தை கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி 22ஆம் வசனம் சொல்லுது.
அப்போது கிரியைகளினால் செய்க பேச்சினால மாத்திரமல்ல, கிரியையினால் நாம் இருக்க வேண்டும். பிரதர், 3 விதமான வாழ்க்கை இருக்குது. நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம 3 விதமான வாழ்க்கை. ஒன்று, உலகத்து மக்களை போல நம்ம வாழலாம். 3 விதமான கிறிஸ்துவத்தில் 3 விதமான அழைப்பு இருக்குது. 3 விதமான மக்கள் இருக்காங்க. உலகத்து மக்களை போல, உதாரணமாக சங்கீதம் 37 சொல்லுகிறது, அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், துன்மார்க்கர்கள், தேவனை அறியாதவர்கள், வேத புருட்டர்கள் என்று சொல்லி அந்த முதல் வகை உலகத்து மக்களை போல வாழலாம். அல்லாவிட்டால் சட்டத்தின்படி வாழலாம். நான் சொல்கிறது தான் சட்டம், பைபிள் பிரகாரம் இதுதான், இது நான் அதை சொல்லுவேன், அதை தான் செய்வேன், அதுதான் சரி அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல. இந்த எப்படி நடுநிலைமையாக இருந்து அப்படி இருக்காங்க. 3வது ஒரு மக்கள் இருக்காங்க, ஆவியின்படி வாழலாம். ஆவியின்படி, எனக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கலாம். இப்போ இந்த 3 மக்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு உதாரணத்தோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். உங்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். எனக்கும் பசிக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவ மனுஷன் உங்களை மாதிரி ஒரு விசுவாசின்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து ஒரு இடம் வாங்குறார், ஒரு நிலம், ஒரு கழனி வாங்குறார். அந்த கழனி மேலே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல நடவு நட்டு ராத்திரி முழுவதும் தண்ணீர் பாய்ச்சுறாரு. தண்ணீர் பாய்ச்சிட்டு வர்றாரு. காலையில் போனால் அது ட்ரை ஆகிட்டுருது. கீழே தேவனை அறியாத ஒரு மனுஷன் அதை வரப்பை வெட்டிட்டு அவன் தண்ணியெல்லாம் அதில் பாய்ச்சிக்கிறான். நல்ல கேள்வியை புரிஞ்சுங்க. ஒரு நடக்கிற சூழ்நிலை, நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, அங்கே போயிட்டு நைட்டெல்லாம் கண்ணை விழித்து தண்ணி பாய்ச்சுறீங்க. காலையில் போய் திருப்பி கழனி பார்த்தா அதில் என்ன இல்லை, தண்ணி இல்லை. என்ன பண்ணுறான், கீழே இருக்கிற ஒரு மனுஷன் கீழே கழனி வச்சுருக்கவன் அதை வெட்டின உடனே தண்ணியெல்லாம் என்ன பண்ணிடுது, கீழே போயிடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களிடத்தில் அந்த கேள்வியோடு கூட நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கமான், ஒவ்வொருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்வீங்க? காலையில் இதே கேள்வியை எபின் இடத்துல கேட்டேன். அவர் சொன்னால், நல்லா ஜெபம் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொன்னாப்புல. அவனிடத்துல கூப்பிட்டு பேசணும். சரி, நீங்கள் என்ன செய்வீங்க? பேசுங்களா, முடிச்சிடலாம். சண்டை போடுவோம். வெரி குட். வேற குமாரையா என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க. ஜனாயா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? மடை கட்டணும். வெரி குட். அது பெருசாக வரப்ப பெருசு பண்ணு. அவன் எப்படி வெட்டுறான் பார்த்துடலாம். நைட்டெல்லாம் காவல் இருக்கலாம். அது சூப்பர் ஐடியா. எப்படி வெட்டுறான் பார்த்துக்கலாம். வேற சொல்லுங்க தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். மிஸ்டர் ஜெயபிரகாஷ் சொல்லுங்கள். கவனிக்கலைன்னா கேள்வி கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். உங்கள் கழனியில் அது மாதிரி ஒருத்தன் தண்ணி திருடுறான். இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன் பிதாவே. நீங்கள் என்ன பண்ணலாம் சிஸ்டர் சொல்லுங்கள். மண்ணெல்லாம் வாரி போட்டுடணும். வாங்கினதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும். இப்போ மேடு. வெரி குட். அப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்மளை மாற்றிக்கணும். அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். டீச்சர் சொல்லுங்கள். அவனும் நிரப்பிக்கிட்டே இருக்கட்டும். சே, இது நல்லா இருக்குதே. சரி, வேறு சொல்லுங்கள். பின்னால் அனிதா சொல்லுங்கள். உங்கள் கையில் ஒருத்தன் தண்ணி திருடுறான், என்ன செய்வீங்க? சரி, முடிச்சிடலாமா? கன்க்ளூஷன் வரலாமா? நான் ஒரு பதில் கொண்டு வந்திருக்கேன். அப்புன்னு சொல்ல அப்புறம் இப்போ என்னையா கேள்வியே கேட்கறது கிடையாது. சொல்லு தம்பி. ஓட்டை பையில் போட்ட பணம் கீழே போயிச்சான். நான் பாய்ச்சின தண்ணீர் எங்கே போச்சு தெரியல. சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்தா தண்ணியா? சரி, நான் ஒரு பதிலை சொல்லுவேன். அது எல்லாரும் அப்ளாஸ் பண்ணோம். இதே கேள்வியை ஒரு ஞானி இடத்துல போய் கேட்டார்கள். என் தண்ணியெல்லாம் இது மாதிரி திருடுறானே. அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாளைக்கு முதல்ல போயிட்டு, பிரதர் குமார் எழுந்துருங்க, முதல்ல போயிட்டு
அவன் கழனிக்கு தண்ணியை பாய்ச்சிரு. ஒரு கைகளை தட்டி அருமையான அன்பு சகோதரருக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லாமா? முதல்ல அவனுக்கு பாய்ச்சிரு. தேங்க்யூ பிரதர், அருமையான பதில் இது. முதல்ல அவனுக்கு தண்ணி பாய்ச்சிரு, 2வது நாள் அவனுக்கு தண்ணி பாய்ச்சி. இதை சொல்கிறது ரொம்ப ஈஸி, இதை யோசிப்பது கூட ஈஸி தாங்க. ஆனால் செய்வது அதை விட ரொம்ப ரொம்ப கடினம். எவனுக்கு நீர் பாய்ச்சுகிறீர்களோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். நம்ம எல்லாம் எழுந்துக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமென். நீ முதல்ல அவனுக்கு சொல்லுங்க, நீங்கள் ஆவிக்குரியவன் என்பது மாத்திரம் அல்ல, உங்கள் கிரியைகளினால், உங்கள் இரக்க குணத்தினால், உங்கள் கரிசனையினால் நீங்கள் அவனுக்கு செஞ்சு பாருங்களேன். அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய சூழ்நிலை என்னவா இருக்கும்னு நீங்கள் உங்களுடைய பதிலை நீங்கள் கொடுங்க. அவன் எப்படி யோசனை பண்ணுவான்? நீங்கள் உங்கள் கழனிக்கு நீர் பாய்ச்சதை விட்டுட்டு அவனுக்கு முதல்ல டெய்லி போய் நீர் பாய்ச்சி பாருங்க, எப்படி இருக்கும்? இது வேறு விதமாக தான், வேறு ஸ்டேஜ் இருந்தால் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவ மனுஷனே நீ கரிசனை உள்ளவன், கர்த்தர் அவனிடத்தில் பேசுவார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நான் கிறிஸ்துவுக்குள் நல்ல போச்சவனாய் வந்திருக்கிறேன். என்னிடத்துல 5 கேரக்டரை பார்த்து ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா? நான் அதில் உண்மையாய் ஆண்டவருக்கு பணி செய்ய விரும்புகிறேனா? இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படி இருக்கிறேன்? தேவனால் உருவாக்கப்பட்டவன் என்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க பிரதர். You are a created in the hand of God. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நீங்க இந்த வழிபோக்கர்கள் போல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ ஒரு எமோஷன்ல நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டவர்கள் அல்ல. அவர் அனாதி தீர்மானத்தின்படி உன்னை உருவாக்கினார். நீங்க செய்ய வேண்டியது obey the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களிடத்தில் அந்த அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வேலையை செய்கிறீர்கள், அதை முழு மனதோடு செய்யணும். மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள், மற்றவர்களுடைய வாழ்த்துகளுக்காக, மற்றவர்களுடைய காணிக்கைகளுக்காக நாம் செய்கிறோம் அல்லாமல் அர்ப்பணிப்போடு செய்யணும். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேலான பணி. இதை நான் 100க்கு 100 நிறைவேற்றுவேன். அதில் லாபம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், அதில் மேன்மை வந்தாலும், அதில் அவமானம் வந்தாலும், அது கர்த்தருடைய வேலை. அர்ப்பணிப்போடு நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது, நாம் அதில் தைரியத்தோடு நிற்கிறவர்களாக இருக்கணும். பின்வாங்கி பிரச்சனை வரும் பொழுது இதை இயேசு விட்டுட்டு போன ஜனங்கள் ஏராளம். அதே சபை இன்னைக்கு 24 வருஷம் அதுன்னு நினைக்கிறேன். 24 வருஷம் முடிஞ்சிருக்கு. இதில் உண்மையாகவே சொல்ல போனால் இதில் இருக்கிற ஜனங்கள் இதை மாதிரி 3 மட ஜனங்கள் இருந்திருக்கணும். ஆனால் அநேகர் பின்வாங்கி போனார்கள், தைரியம் இல்லாதவர்கள். நான் அவர்களை குறித்து நான் குறை சொல்லவில்லை. ஆனால் தேவ பிள்ளையே, உன்னையும் அந்த கணக்கில் சேர்க்காதபடி ஜாக்கிரதையாயிரு. இல்லையா? யார் வந்தாலும் வரலானாலும் கர்த்தர் அழைத்த ஊழியம் நடக்கும். நாம் அதை பிடித்து கொண்டு ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவரை நாம் தைரியமாக இருக்க வேண்டும். கடைசியாக அழைத்த அழைப்பு உன்னை கரிசனையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, என கேள்விகள் யாரோ, நான் நலமாயிருந்தால் அது போதும். நாளும் உழைத்திடுவோம் இயேசுவுக்குள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு செலுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு செலுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று அதன் பலன் கொண்டு வருவாரே. ஆமும் சென்றிடுவோம் இயேசுவுக்குள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம்.
செலுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். அதை அவருக்கு செலுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். என் அன்பு சகோதரனே, நீ கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. போர்ச்சேவகன் எப்படி இருக்க வேண்டும்? வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் ஆராய்ந்தோம். நானும் கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேவகனாய் இருக்கிறேனா? எல்லாருக்கும் ஒரு வசனம் உண்டு பிரதர், நிச்சயம் உண்டு. அது இறுதியில் இருக்கிற 16வது நாள் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திலேயோ அல்லாவிட்டால் அது கல்லறையிலோ எழுதப்படும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை சொல்லுங்க, விசுவாசத்தை. சும்மா இது வசனத்தை செத்து போனவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எழுதணுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. பரலோகம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ போராடின போராட்டம், ஓடின ஓட்டம், காத்து கொண்ட விசுவாசம் உண்மையா இருந்தால் வா என் மகனே மகளே என்று அழைக்கிற கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம். முடிவு பரியந்தம் ஓடுவோம். நிலை நிற்காம ஓடுவோம். நம்ம பின்னிட்டு பார்க்காம ஓடுவோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம். நிச்சயம் தேவனுடைய ராஜ்யத்தில் அதற்கான பரிசை பெற்றுக்கொள்ளும். நான் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நல்ல போர்ச்சேவகனாய் எப்படி நாங்கள் வாழ முடியும்? எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு கரிசனை காணப்பட வேண்டும், இரக்கம் இருக்கணும்ப்பா. நாங்கள் கடின மனதுடையவர்களாய் இருந்தால் ஊழியத்தை செய்ய முடியாது. நீர் மரண தருவாயிலையும் மற்றவர்களை மன்னித்த அந்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொடுத்த அந்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எங்களை எப்படியாய் மாற்றும். நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏதோ சத்தியத்தை கேட்டோம் போனோன்னு இல்லாமல் இது எங்களை உருவ குத்தட்டும் அப்பா. நான் நல்ல போர்ச்சேவகனா அல்லது சமயத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற சாதாரண மனிதனா என்பதை எங்கள் உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து பாரு. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும். வந்த ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் தொட்டு ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் அளவில்லாத ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அவருடைய போர் வீரன் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகார